நீதிமொழிகள் 13:5. நீதிமான் வாய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான். நீதிமான்களுக்கு இயற்கையாகவே பொய்களையும் வஞ்சகங்களையும் வெறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்றும், இதற்கு மாறாக துன்மார்க்கர்கள் நேர்மையின்மை, வஞ்சகம், நாணயமில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்விளைவுகள் இருக்கின்றது என்று இன்றைய வசனம் சொல்கிறது. ஒரு நீதிமானான ஆணோ அல்லது பெண்ணோ பொய்மையை வெறுக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையே சத்தியமாகும். தேவன் அவருடைய வார்த்தையில் சத்தியத்தை தீர்மானித்திருக்கிறார். மேலும் அவர் வெளிப்படுத்தின தரநிலைக்கு சமமாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நீதிமானான ஆணோ அல்லது பெண்ணோ தேவனுடைய தரநிலையின்படி சரி எது தவறு எது என்று தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்பவர்கள். ஒரு நீதிமானான ஆணோ அல்லது பெண்ணோ தேவனுடைய தரநிலையையும் ஒழுக்கங்களையும் சிதைக்கும் சத்தியங்களையும் பொய்களையும் வெறுக்கிறவர்கள். மேலும் அவனோ அல்லது அவளோ பொய்யர்களை வெறுத்து தேவனுடைய சத்தியத்தோடு நிற்பவர்கள், அது என்ன விலையாக இருந்தாலும் சரி. துன்மார்க்கர்கள் எளிதில் பொய் சொல்லி அவதூறு பரப்புவர்கள். அவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள், அருவருப்பானவர்கள், மேலும் வெறுக்கத்தக்க செயல்களை செய்கிறவர்கள். அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பொய் சொல்லி கொண்டிருக்கும் அவர்களுடைய கடவுளாகிய சாத்தானை பிரதிபலிப்பவர்கள். தேவன் அவர்களை வெளிப்படுத்தி தண்டித்து அவர்களை இலச்சைக்கு ஆளானவர்கள் என்று காண்பிப்பது நிச்சயம். அவர்களுடைய வாழ்க்கை முறை சுயநலம் மற்றும் துன்மார்க்கத்தையும் அநீதியின் வாடையடிக்கிறதாய் இருக்கிறது. அது சுய ஆர்வம், மேலும் அவர்களுடைய சுயத்தை மையமாக கொண்டிருக்கிறதா இருக்கிறது. துன்மார்க்கர்களுக்கு அவருடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற பயமும் உணர்வும் இல்லாதவர்கள். துன்மார்க்கர்கள் மரணம் வந்து தடுக்கும் வரை அவர்கள் துன்மார்க்கத்தை செய்து கொண்டிருப்பவர்கள். துன்மார்க்கர்கள் அவர்கள் சரி என்று நினைத்து செய்த செயல்களால் அவர்களுடைய குற்ற உணர்வாலும் அவமானத்தாலும் பயங்கரத்தாலும் நிறைந்து நிற்பார்கள். திடீரென்று அவர்களுக்கு சரி என்று தோன்றியதெல்லாம் சரியாக தோன்றாது. அவர்கள் வெட்கத்தால் தலை குனிவார்கள். ஆனால் அது மிகவும் தாமதமாக இருக்கும். சபைக்கு முன்னாடி அனன்யாவும் சபேராவும் பொய் சொன்னதால் தான் மரணமடைந்தார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பொய் சொல்வது, மிகைப்படுத்துவது, தவறாக சித்தரிக்கிறது, அவதூறு செய்கிறது, தவறாக அல்லது பொய்யாக குற்றம் சுமத்துவது எல்லாம் பயங்கரமான பாவங்கள் என்று கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். மற்ற பாவங்கள் எல்லாவற்றிற்கும் மனம் திருப்ப முடியும், மறுசீரமைப்பு செய்ய முடியும், சீர்திருத்த முடியும். ஆனால் பொய் சொல்வது என்பது வேறு சுபாவத்தை கொண்டுள்ளது. அது ஒருவரின் நம்பிக்கையை முற்றிலுமாக அழித்துவிடும். இன்றைய வசனம் இயேசு கிறிஸ்துவே சத்தியமாகவும் சத்திய வார்த்தையாகவும்